Comparison is a global disease. வணக்கம் மக்களே, நான் ஏன் கம்பேரிசன் ஒரு குளோபல் டிசீஸ் அப்படின்னு சொல்றேன்னா, கம்பேரிசன் நம்ம இன்னைக்கு என்ன விஷயத்த கம்பேர் பண்ணாம இருக்கோம், எல்லா விஷயத்தையுமே கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நான் வச்சிருக்க ஃபோனு, நான் வச்சிருக்க காரு, அவன் என்ன கலர்ல இருக்கான், நான் என்ன கலர்ல இருக்கேன், அவன் வச்சிருக்க ஃபாலோவரு, அவன் வச்சிருக்க சப்ஸ்கிரைபரு, நான் என்ன வச்சிருக்கேன், அவன் என்ன வச்சிருக்கான். ஸோ இந்த கம்பேரிசன்லேயே தான் மொத்தத்துடைய வாழ்க்கையுமே ஓடிட்டு. ஏன் கம்பேரிசன் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளை கம்பேர் பண்ணலாம். இந்த ஐஃபோன் பெஸ்ட்டா இல்லை ஆண்ட்ராய்டு பெஸ்ட்டா, இந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட்டா இந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணலாம். எந்தெந்த ஃபியூச்சர் பெஸ்ட்டுங்கிறத கம்பேர் பண்ணலாம். ஏன் நீங்கள் ஒரு ஹியூமனை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா ஒரு ஹியூமன் அவனால் ஒரு விஷயத்த முயற்சி பண்ண முடிஞ்சா அவங்களோட பெட்டராக வர முடியும், நீங்களும் அவனோட பெட்டராக மாற முடியும். ஆனால் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தன்னுடைய வளர்ச்சியை ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாக வளர முடியாமல் அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிற, அதே இடத்துலயே அப்படியே இருக்கிற மனநிலைக்கு இந்த கம்பேரிசன் கொண்டு போய் விட்டுரும். இந்த கம்பேரிசன் வந்த உடனே உங்களுக்குள்ள கண்டிப்பாக என்வி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ பொறாமை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் 50 கொடுக்க. எப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த பார்த்து ஒருத்தர் ஏதோ ஒன்று வச்சிருக்கான், இல்லை ஏதோ ஒன்று பண்றான், சக்சஸ் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்றான், எனிதிங், அதை பார்த்து நீங்க கம்பேர் பண்ணிக்கும் போது, உங்களையும் அவனையும் சாத்தி கம்பேர் பண்ணிக்கும் போது, நீங்க ஒன்று அந்த இடத்துக்கு அந்த மாதிரி நீங்க பண்ற ட்ரை பண்ணுவீங்க. பண்ண முடியல அல்லது பண்ண முடியாது அப்ப நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறாமை வர ஆரம்பிச்சிடும். பொறாமை வந்த அடுத்த செகண்ட் உங்களால் அதை பண்ண முடியாதுங்கிறத நீங்களே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவன் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், நீங்க யாரை கம்பேர் பண்றீங்களோ அவன். ஸோ அவன் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களும் ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் காமிக்கணும்ல. இல்லை உங்க வீட்டில் இவன் பார் அவ்வளோ மார்க் எடுத்துட்டான், நீ ஏன் எப்படி இருக்க, அவன் பார் அவ்வளோ சம்பாதிச்சிட்டான், நீ ஏன் எப்படி இருக்க அப்படின்னு பேசும்போது நீங்க ஏதோ ஒன்று பண்ணணும்ல. கம்பேர் பண்ணி பேசி எது கம்பேர் பண்றீங்க? இங்கே தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்குது. நீங்க பொறாமப்பட ஆரம்பிக்கிறீங்க. அதை நீங்க சரி கட்டணும்ல. அதுக்காக உங்க லைஃப்ல உங்களுக்கான விஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த விஷனுக்காக நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த பொறாம அடுத்த செகண்ட் அவனுக்கு இவ்வளவு நம்மளும் பண்ணு காமிக்கணும்ல, அவன் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணாம இருக்கோம்ல அப்படிங்கிற இந்த மைண்ட் செட்ல நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, இந்த விஷன்ல இருந்து உங்க ஃபோக்கஸ் வேற ஒரு பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ வேற ஒரு பக்கம் திரும்பி, இப்போ இந்த சில பேர் பார்த்துருவோம்ல, சாப்பிட்றதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுறது, அண்ட் தென் ட்ராவல் பண்ணுறத ஃபோட்டோ எடுத்து போடுறது, எதை எடுத்தாலும் ஃபோட்டோ எடுத்து போட்டு காமிச்சிட்டு இருக்கிறது, ஷோ ஆஃப் பண்ணுறது, அண்ட் தென் தேவையில்லாத இம்பல்சிவ் பையிங் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களோட விஷனுக்கு அது எந்த விதத்துலையுமே பிரயோஜனப்படாது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. அவனுடைய விஷனுக்கு இந்த பண்ற வேலை ஏதாவது பிரயோஜனப்படுமானா படாது. ஆனா ஏன் அதை பண்றான்னா, யாரையோ ஒருத்தனை கம்பேர் பண்றான், அவனோட நான் பெட்டரா வாழணும்னு நினைக்கிறான். பெட்டரா வாழணும் அப்ப இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனோட விஷனுக்கு தேவையில்லாதெல்லாம் பண்றான். ஸோ பண்ணும்போது உனக்கு பிடிச்ச அந்த விஷன்ல ப்ராக்ரஸ் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நீ டைரக்ஷன் பண்ணி அங்க ஒர்க் பண்ணாதானே உனக்கு இருக்கும். நீ இந்த பக்கம்ல போயிட்டு அதை வாங்குறது, இதை ஷோ பண்றது, அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு அவன் ரியல் சக்சஸ் காமிச்சிட்டு இருக்கும்போது, நானும் அவனுக்காக ஈடுகட்டணும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு ஃபேக்கான சக்சஸ் காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்ப. ஸோ அப்பயே உன்னுடைய விஷனுக்கான அந்த டைரக்ஷன் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஸ்லோவாக ஆரம்பிச்ச உடனே அங்க வரும் ப்ரொக்ராஸ்டினேஷன். ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்துருச்சுன்னா போதும், அடுத்த செகண்ட் நான் பண்ற ஏதோ ஒரு வேலை நடக்காம போயிடும், பண்ணாம போயிருங்கிற டவுட் அண்ட் ஃபியர் வர ஆரம்பிச்சிடும். அங்க ஆரம்பிக்கும் உனக்கு லேசினஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு. லேசினஸ் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். இதனாலதான் நான் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். வாழ்க்கையில எல்லாமே நீங்க கம்பேர் பண்ணி நீங்க க்ரோ ஆகிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க 10% க்ரோ ஆகுறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா கம்பேர் பண்ணாம இருந்தா உங்களால 80-100% வரலும் உங்களால க்ரோத் ஆக முடியும். ஆனா நம்ம கம்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய விஷனை இந்த பக்கம் அந்த டைரக்ஷன் விட்டு இந்தாண்ட நான் பாரு இப்ப அதை பண்றேன் இதை பண்றேன், அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதனாலதான் மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவங்களுக்கு மிட் லைஃப் கிரைசிஸ் எல்லாம் கிடையாது, மொத்த வாழ்க்கையே கிரைசிஸா தான் இருக்கும். ஏன்னா இவனுக்கு விஷயம், இவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவுமே பண்ணாம இந்த சொசைட்டி எதை கேட்குதோ, இல்லை எல்லாரும் எதை பண்றாங்களோ, இல்லை இவன் யாரு கூட கம்பேர் பண்றானோ
அதெல்லாம் இவன் வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு சாதாரண ஒரு பைக் வாங்கினா இவன் வந்து பொறாமப்படுறது, சாதாரண கேவலம் ஒரு போன் வாங்கினா அதுக்கு வந்து இவன் வந்து பொறாமப்படுறது. அருண் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டானா, ராகவி ராம்நாடு பக்கத்துல கோழி பண்ண வச்சு செட்டில் ஆயிட்டாங்களா, விக்னேஷ் விருத்தாச்சலத்துல மில்லு வச்சு செட்டில் ஆயிட்டானா. ஏய் ஒருத்தனுமே ஒண்ணு வராம நாசமா போய் கிடந்தீங்க, எப்படா செட்டில் ஆயிட்டீங்க? இந்த மாதிரியான ஸ்டேஜ்ல போய் நீங்க நின்னீங்கன்னா அந்த பொறாமையா மாறும். பொறாம அப்படியே வந்து ப்ரொக்ரஸ்டினேஷனா மாற ஆரம்பிக்கும். உங்க விஷயத்துல ஃபோக்கஸ் இருக்காது, அப்படியே வந்து லேசினஸா மாற ஆரம்பிக்கும். அப்புறம் அவ்வளவுதான், சோழி சுத்தம். அண்ட் தென் இதுல இன்னும் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கும்போது, நீங்க கம்பேர் பண்ணி ஒருவேளை நான் இம்ப்ரூவ் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நீங்க அந்த இடத்துல உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து தொலைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் நான் வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்றேன்னா, டிசீஸை கூட ரெக்கவரி பண்ணிடலாம். ஆனா உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃபே வந்து ஒரு கிரைசிஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். யாரு என்ன பண்ணிட்டு இருக்கேனே அவனுக்கு தெரியாது, அதான் உண்மை. ஏன்னா அவன் ஐடென்டிட்டி தொலைச்சிட்டான், கம்பேர் பண்ணி அவனுடைய ஐடென்டிட்டி தொலைச்சிட்டான். ஏன் வந்து நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சாலுமே அது வந்து மன திருப்தியா இருக்கிறது இல்ல. வீடு வாங்கின, கார் வாங்க, செட்டில் ஆயிட்டேன், நான் இப்ப இவ்வளோ சொத்து வச்சிருக்கேன் அப்படின்னாலுமே பல மில்லினியர்ஸ் வந்து ஏன் வந்து ஒரு மாதிரியே இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட டைரக்ஷன் வந்து வேற ஒரு பக்கம் இருந்திருக்கும். விஷன் அவங்களோட வேற ஒரு விஷனை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் வந்து யாரு கூட கம்பேர் பண்ணிக்கிற மைண்ட் செட்டா இருக்கலாம், இல்ல வந்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து கம்பேர் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணு, அதை ஏன் பண்ணல, அவன் பண்ணிட்டான் நீ ஏன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசனை வந்து கொண்டு வர மைண்ட் செட்ல இருந்திருக்கலாம். அதனால இவனோட விஷனை வந்து டைரக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணாம இந்த பக்கம் வேற பக்கம் வந்து நான் காசு சம்பாதிக்கிறேன் பாருன்னு பண்ற வேலையா இருக்கட்டும், இல்ல வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும்னு பண்ற வேலையா இருக்கட்டும், இல்ல 4 பேர் வந்து என்ன பெருமையா பேசணும் அப்படின்னு பண்ற வேலையா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட விஷன்ல இருந்து இவங்களோட டைரக்ஷன் வேற பக்கம் மாத்தி விட்டுறதுனால நீ அந்த பக்கம் போய் நீ என்ன மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாலுமே உனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காது. ஸோ மற்றவங்களை விட்டுருவோம், நம்மளே வந்து ஏன் போயிட்டு கம்பேரிசன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இவனோட நான் பெட்டரா இருக்கணும், ஸோ இவனோட நான் அதிகமாக காசு வச்சிருக்கேன், இவனோட நான் வந்து பெட்டரா ஒர்க் பண்றேன்னா, இவனோட அதிகமான மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா நம்மள சின்ன வயசுல இருந்து அப்படியே பழக்கி வச்சுட்டாங்க. எவனோ ஒருத்தர் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணா நம்ம வந்து அவனோட கம்பேர் பண்ணி அவன் பார் அப்படி பண்றான் நீ ஏன் பண்ணல அப்படின்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிளாஸ்லயே வந்து எல்லாரும் ஒன்னா தானே படிக்கிறீங்க, இவன் மட்டும் அதிகமா இருக்கிற நீ ஏன்டா கம்மியா எடுக்கிற, ஸோ அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வந்து நம்ம எப்பயுமே ஒரு தராசை வந்து வச்சு இவனுக்கு இவன் வந்து ஏன் பண்ணல, நீ ஏன் வந்து அவனை மாதிரி பண்ணல அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் மைண்ட் செட்டுக்குள்ளேயே நம்ம எல்லாருமே வளர்த்திட்டதுனால நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கிறோம். அவன் காசு சம்பாதிச்சான், ஸோ கம்பேர் பண்ணி நீயும் சம்பாதிச்சா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு இருக்க முடியாது ராஜா. உனக்கு என்ன விஷனோ, உனக்கு என்ன வாழ்க்கையில பண்ணு தோணுதோ, ப்ராக்ரஸா பண்ணு தோணுதோ அதை வந்து லேர்ன் பண்ணி அதுக்கு என்ன ப்ராக்ரஸோ அதை பண்ணினா காசு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா பீஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமா? வராது. தென் இப்ப இதுல வந்து என்ன ஒரு பிரச்சனை, எனக்கு நான் வந்து லைஃப் லீட் பண்றதுக்கு எனக்கு அதெல்லாம் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கு போதும்ல அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலே நீங்க வந்து உடைய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு இப்போ வந்து கம்பெனில ஒரு நல்ல பிளேசிங்ல தான் ஒரு இடத்துல இருப்பீங்க, ஆனா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒழுங்கா வந்து பிளேஸ் ஆகலனாவோ இல்ல வந்து ஏதோ ஒரு சின்ன டீம்ல பஞ்சாயத்து ஆகுது அப்படின்னாவோ டக்குன்னு உடைய ஆரம்பிச்சு என்னடா வேலை இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி உடைய ஆரம்பிச்சிருவீங்க. இதுவே நீங்க வந்து அந்த வேலையை நிஜமாலுமே பிடிச்சி செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய விஷன் அதுக்கானதா இருக்கு, நிஜமாலுமே உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து அதுதான். நீ யார நீ என்னடா பண்றன்னு கேட்டா நான் இதை தான் பண்றேன், எனக்கு பிடிச்சுதான் பண்றேன் அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அதுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க அதை போக மாட்டீங்க. உலகத்துல இருக்க எல்லாருமே இவன் ஏன்டா இப்படி இருக்கான், இவன் இத்தனை பிரச்சனை வருது, பேசாம இவனுக்கு காசு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, போய் பொழப்பாக்கலாமா, ஏன் இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இதெல்லாம் பண்ணுமா, என்ன நானா இருந்தாலும் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்கிற அளவுக்கு இவனுங்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்மளுக்கு வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு நம்மளால போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்ப அஜித் குமார் எடுத்துப்போம், பல இடத்துல பல ரேஸ்ல ட்ராக்ல உளுந்து வாரி இருக்காரு. நீ யோசிச்சு பாரு, நீ அந்த இடத்துல இருந்தா அந்த ட்ராக்ல ஓட்டுவியா? சம்பாதிச்சிட்டோம், ஃபேம் கிடைச்சிருச்சு, நீ வந்து அந்த இடத்துல போயிட்டு நீ வந்து உளுந்து வாரணும்னு என்ன உனக்கு என்ன காண்டா? மொராக்கோவில் நடைபெற்ற கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் அஜித் குமார் நூல் இழையில் உயிர் தப்பினார். மற்றொரு கார் தீப்பிடித்து எரிந்தது. யோசிச்சு பாரு, அவங்களுடைய மைண்ட் செட் வந்து அவங்களுடைய விஷன் அதுதான். ஸோ அதுக்கான டைரக்ஷன் எதுவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பாயிண்டா ரன் பண்றாரு.
ப்ராக்ரஸ் வைக்கிறாரு, கரெக்டா ப்ராக்ரஸ் ஆகுது. அதுல என்ன அடி உழுவு, நாளைக்கே ஒரு ஆக்சிடென்டா மறுபடியும் ஓட்டுவாரு. ஸோ அந்த 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 கேப்பபிலிட்டி நம்மளுக்கு வருமானா நீ கம்பேர் பண்ணிட்டு உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா வராது. அதே மாதிரி அப்துல் கலாமுமே வந்துட்டு பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த ஜெட் வந்து ஓட்டி கத்துக்கிட்டு அதை வந்து ஃப்ளை பண்ணி காமிச்சாரு அப்படின்னு அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கம்பேரிசன் பண்ணிட்டு தான் பண்ண மாட்டோம். But when I became the president, I became the supreme commander. Then I told the chief of the air staff, I want to learn flying. He said, I am going to give you training. He trained me for 6 months. Then I flew Su-30. என்னைக்குமே விஷன், உங்களுடைய விஷன் நோக்கி நீங்க ஓட ஆரம்பிங்க. கம்பேரிசன் வந்து உங்களோடய நீங்க வந்து கம்பேரிசன் பண்ணீங்க, யாரு கூட உங்களை வந்து கம்பேரிசன் பண்ணாதீங்க. நீங்க கம்பேரிசன் பண்ணினா மோஸ்ட் ஆஃப் டைம் அது எப்படி இருக்கும்னா ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு கம்பேரிசன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க கம்பேர் பண்றதை விட்டுட்டு உங்களை நீங்களே வந்து கம்பேர் பண்ணீங்க. நான் நேத்து வந்து எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கேனா, போன மாசம் நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் பெட்டரா இருக்கேனா, போன வருஷம் நான் எப்படி இருந்தேன், போன வருஷம் அவன புக்கை இந்த வருஷம் படிச்சு முடிச்சோன்னா, போன வருஷம் நான் வச்ச டார்கெட்டை இந்த வருஷம் முடிச்சோன்னா, உங்களோட நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கங்க. நீங்க எக்ஸ்டர்னல் கம்பேர் பண்ண போறீங்கனாவே அது வந்து ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு கம்பேரிசன் மாதிரி தான். அதுக்கும் உங்களுக்கும் வந்து எந்த சம்மந்தமே இருக்காது. உங்களோட டைரக்ஷன் மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய விஷனுக்கு ஃபோக்கஸ் இருக்காது. விஷன்ல ஃபோக்கஸ் எல்லாம் அவுட்புட் வரலங்கிறனாலேயே வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் ஆரம்பிக்கும், லேசினஸ் ஆரம்பிக்கும். கடைசியில் ஐடென்டிட்டியே தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க பசங்களை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்காதீங்க. இப்ப அவனே டக்குன்னு திரும்பி உங்களை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சான்னா எப்படி இருக்கும், அங்க பாரு அந்த அங்கிளுக்கு வந்து 6 பேக் இருக்கு, உனக்கு இருக்காடா அப்படின்னு உங்க பையன் வந்து உங்களை கேட்டான்னா எப்படி இருக்கும். அதே மாதிரி இப்ப எலான் மஸ்க் எங்க இருக்கும் போதே எவ்வளவு தானே கோடி சம்பாதிச்சாரு, நீ ஏன் சம்பாதிக்கல, வாழ்க்கையில சோத்துக்கே வழியில வந்தவெல்லாம் இவன் வந்து இத்தனை மில்லியனரா இருக்கான். ஆனா நீ வந்து பிறக்கும் போது உங்க அப்பா வந்து உனக்கு எல்லாமே பண்ணி வச்சிருந்தாரு, நீ ஏன் மில்லியனர் ஆகல அப்படின்னு உன் பையன் வந்து உன்னை கேட்டானா நீ என்ன பதில் சொல்லுவ. ஸோ கம்பேரிசன் அது வந்து ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டீம் ஒர்க்குள்ளேயா இருக்கட்டும், கம்பேர் பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம்னாவே அது வந்து ப்ராக்ரஸா இருக்காது. அது வந்து பஞ்சாயத்துல தான் போய் முடியும். இந்த கம்பேரிசன்ங்கிறது பண்ணாதீங்க. இந்த கம்பேரிசன் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால கம்பேர் பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளால அப்படிதான் வந்திருக்கோம். ஸோ கம்பேர் பண்ணி நான் பெட்டரா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து யோசிக்கிற மைண்ட் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஆனா கம்பேர் பண்ணி பண்றத விட உங்களை நீங்க வந்து அனலிசிஸ் பண்ணி போன வாரம் நான் என்ன பண்ணேன், இந்த வாரம் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத மட்டும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல வந்து இந்த டிசீஸ் வந்து கியூர் ஆயிரும். வந்து என்னோட லைஃபே சொல்றேனே, இப்போ வந்து எனக்கு வந்து 165 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. ஸோ நான் வந்து கம்பேர் பண்ணிட்டு இப்போ என்னோட வயசு வந்து 22, இதை வந்து பாதியா பிரிச்சிடுவோம். 11 வயசு இருக்கிற ஒரு சின்ன பையன் வந்து இன்ஸ்டாகிராம்ல உன்னோட பல லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கான், பல மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான், நீ ஏன் வச்சிருக்கல அப்படின்னு என்ன முன்ன கேட்டாங்கன்னா நான் ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆயிடும். ஆமா இல்ல நம்ம இவ்வளவு வேலை பண்றோம், ஏன் எதுவுமே வருது இல்ல, நம்ம இது எனக்கு பிடிக்காத வேலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு, ஏன்னா எனக்கு வராத வேலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நானே போயிடுவேன். ஆனா இப்ப வந்து 96 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது எவனாவது யூடியூப் வீடியோ சேனலுக்கு ஆஃபீஸ் போடுவானா, நான் இன்னைக்கு இந்த ஆஃபீஸ்க்குள்ள நின்று பேசிட்டு இருக்கேன். இந்த ஆஃபீஸ்ல கரண்ட் கிடையாது, அதுக்கு ஒரு பேட்டரி ரெடி பண்ணி வச்சு அந்த லைட்ல வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நீங்க கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி வரலுமே கம்பேரிசன் பண்ணி நான் இங்க வந்து கீழே தான் வந்துட்டு இருக்கோம். நீங்க எந்த கம்பேரிசன் பண்ணாதீங்க, போன விட இம்ப்ரூவ் இருக்கணும், அவ்வளவுதான் மேட்ரு. ஏன்னா இப்ப என்ன எவனாலுமே வந்து டிமோட்டிவேட்டே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ப்ராக்ரஸ் வந்து எனக்கு என்னோட விஷயத்துல ப்ராக்ரஸ் தெரிஞ்சிருச்சு. சப்ஸ்கிரைபர் வரலையா இருந்துட்டு போட்டோம், பார்க்கலையா இருந்துட்டு போட்டோம், ஆனா கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. ஒரு நாள் கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாகும். என்னோட விஷயங்கிறது சப்ஸ்கிரைபர் அதிகமாவதோ யூடியூப்ல சம்பாதிக்கிறதோ கிடையாது, இந்த மாதிரி பேசுறது. எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுறது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பேசுறத எங்க பிளேஸ் பண்ணா என்னால சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். ஸோ இப்போ இதுலயே வந்து நான் கொஞ்சம் எனக்கு ஒரு மரியாதை இருக்கு எப்படின்னா கேமராக்கு முன்னாடி பேசுறதுக்கு. ஆனா இதுவே இங்க ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா பேசும்போது இன்னும் எனக்கு ஜாலியா இருக்கும். ஸோ எனக்கு பேசுறதுதான் பிடிக்குமே தவிர யூடியூப்ல வந்து அதிக சப்ஸ்கிரைபர் கொண்டு வரணும், நான் வந்து அதில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட்டுக்காக நான் வீடியோ போடல. என்னோட பாயிண்டே வந்து ஜாலியாக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கணும், கண்டதை பேசக்கூடாது. ஏதோ ஒரு கற்றுக்கிட்டு நான் போடுற வீடியோவில் எண்ட் ஆஃப் டைம் நான் ஒன்று கற்றுக்கணும், நீங்கள் அதை பார்த்து முடிக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் பாக்ஸும் டிக் ஆச்சுன்னா அங்கே வந்து என்னுடைய பூர்த்தி ஆகுது. ஐ மீன் என்னுடைய கோல் வந்து பூர்த்தி ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு வச்சுப்போம்.
ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீடியோ பண்றேன். எல்லாருமே வந்து ஏன் உன் சப்ஸ்கிரைபர் வரல அதனால நீ வந்து இதை பண்ணக்கூடாதுன்னா, நான் போன வாரம் கூட எனக்கு எடிட்டர் தேடிக்கிட்டு இருந்தேன். 165 சப்ஸ்கிரைபர்ஸ் எவனா எடிட்டர் தேடுவாடா, நான் தேடுறேன் எடிட்டர் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ எடிட் பண்றதுக்கு உனக்கு அதுல இருந்து வருமானம் வரல, நீ ஏன்டா வந்து எடிட்டர் தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு கம்பாரிசன் தான். அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருக்கவங்கனால அவங்கள வந்து லோவா வந்து நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாருமே அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும் நான் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது. அதை நான் வந்து யார்ட்டையுமே வந்து ஷோ ஆஃப் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஏன்னா அவனுக்கு புரியாது, நீ அப்படியே போய் ஷோ ஆஃப் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி உங்களுடைய விஷன் எதுவோ அதை வந்து எப்படி நீங்க காசா மாத்தணும், அதை வந்து எப்படி நீங்க வந்து மணியா மாத்தி உங்க போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒர்க் பண்ணீங்கன்னா கம்பேரிசன் பண்ணாமையே உங்களால வந்து பெட்டரா வர முடியும். ஆனா கம்பேரிசன் பண்ணிருந்தீங்கன்னா உங்க விஷனே மாறி உன் ஐடென்டிட்டி தொலைச்சிட்டு காசுக்காக ஓட ஆரம்பிச்சிருவீங்க, ரேட் ரேஸ்ல மாட்டிருவீங்க. இதனாலதான் கிளாஸ்ல வந்து கம்பேரிசன் பண்ணி எவனையோ ஒருத்தனை போட்டு இது பண்ணிட்டே இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்கலாம் ரேட் ரேஸ்ல போய் மாட்டிப்பானுங்க. ஆனா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து திடீர்னு வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு ஸ்டார்ட் அப்ல போய் உள்ள பூந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். அவனுடைய விஷன் வந்து அங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆக ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு கம்பேர் பண்ணியே அவனை ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி விட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுடா அப்படிங்கிற ஒரு இதுலயே வந்து அவனை கொண்டு போய் நிறுத்திடுவானுங்க. அதனாலதான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து மைண்ட் செட்டாகவும் சரி இல்லை வந்து அவனுடைய வெல்த்தாகவும் போர்ட்ஃபோலியோவும் பெட்டரா இருக்கானுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன் வந்துட்டு அவனுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், எல்லாத்துக்குமே அந்த கம்பேரிசன் இருக்கும்ல, அதனால அவன் போய் ரேட் ரேஸ்ல மாட்டிக்கிறான். கடைசியில ஒரு லைஃப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவனுமே வந்து கம்பேர் பண்ணாம ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆனான் அவனே கம்பேர் பண்ணிட்டு வந்து லைஃப் லீட் பண்ண ஆரம்பிச்சானா பெட்டரா வர முடியும். ஆனா இந்த கம்பேர் பண்ற சொசைட்டி நம்மள விடாதேப்பா. நான் கேட்கறேன், நீ யாரு என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. இப்ப நான் வந்து யூடியூபர் கிடையாது, நான் வந்து யூடியூப்ல பேசுற ஒரு ஆள். எனக்கு வந்து பேசுறது பிடிக்கும், நான் பேசுறேன், அவ்வளவுதான். நான் பேசுற ஒரு ஆளு பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீ யாரு என்ன பண்ற சொல்லு, இவ்வளவுதான். இந்த வீடியோல நான் வந்து முடிவா என்ன சொல்ல வரேன்னா, யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க, ஓகேவா? கம்பேர் பண்றதே ஒரு மிகப்பெரிய டிசீஸ். யாரெல்லாம் உங்களை கம்பேர் பண்ணிட்டு பேசுறாங்களோ அவங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்கு. அவங்களுக்கு இந்த வீடியோ லிங்க் அனுப்பிவிட்டு நீங்க உங்களுடைய விஷன் அதுக்கு அந்த விஷயம் நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு காசு வேணும். ஸோ அந்த காசு சம்பாதிக்கிறது உங்க போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னவோ அதை வளர்த்துக்காங்க. உங்களுடைய விஷனை தேடி ஓட ஆரம்பிங்க, உங்களை நீங்களே வந்து கம்பேர் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். இதோட இந்த வீடியோ முடிகிறது.